கர்த்தர் நாமம் மகிமைப்படுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அங்க உட்கார்ந்திருந்த என்ன இங்கு கொண்டு வந்து நிறுத்தின இயேசுவுக்கு முதலாவது நன்றிகளை தெரிவிக்கிறேன். இரண்டாவதாக என் சபை போதகருக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அண்ணாக்கும் இந்த சபை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இப்போ நாம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, ஐந்தாவதாக இயேசுப்பா சிலுவையில பேசின வார்த்தை தாகமா இருக்கிறேன். இந்த தாகமா இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைய அண்ணா எனக்கு கொடுக்கும்போது நானும் யோசித்தேன், என்னடா தாகமா இருக்கிறேன்னு நம்ம கொடுத்துருக்காங்க, ஆனா இது ரொம்ப டீப்பான வார்த்தை. இது நான் யோசிக்கும் போது எடுத்து நம்ம பைபிள் அஃப்கோர்ஸ் தேடுவோம்ல, அப்ப நான் தேடும் போது இந்த தாகமா இருக்கிறேன்ற வார்த்தை ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. வேற எங்கேயுமே இயேசுப்பா தாகமா இருக்கிறன்றத சொல்ல மாட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மத்தேயு 27:34 எடுத்தவங்க வாசிங்களேன். மத்தேயு 27:34. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். இந்த இடத்துல காடியை பத்தி சொல்றாங்க. கடற்காலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சீஷர்கள் தோய்த்து ஏசப்பா குடிக்க கொடுப்பாங்க. ஆனா ஏசு என்ன பண்றாரு? அது குடிக்க மனதில்லாதிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தாகமா இருந்தேன்றத ஏசப்பா வெளிப்படுத்தல. அதே 48 வாசிங்க. அதே அதிகாரத்துல 48வது வசனம். இந்த இடத்துல அங்கிருந்த அந்த ஒரு போர் சேவகன் என்ன பண்றாருன்னா, ஃபாஸ்டா ஓடி போயிட்டு கடற்காலனை எடுத்து காடியில துவைத்து அதை ஒரு கோல்ல மாட்டி அவருக்கு குடிக்க கொடுக்கிறாராம். இந்த இடத்துலயுமே அவங்களே தான் கொடுக்குறாங்கன்னு இருக்கு. ஏசப்பா தாகமா இருக்காங்கன்றத சொல்லவே இல்லை. அதே மாதிரி மார்க் 15:23, 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இங்கேயும் வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுக்குறாங்க. அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கேயும் ஏசப்பா குடிக்கிறதுக்கு என்னவோ கொடுக்குறாங்க, அதையும் என்ன பண்ணல, அவர் ஏற்றுக்கொள்ளல. அதே மாதிரி 36வது வசனம், அதுலயே 36வது வசனம் பாருங்க. இதுவும் அதே சம்பவம் தான் நடக்குது. என்னடா நீ சொல்ல வர அப்படின்னு நீங்க எனக்கு எதிர்பார்க்கறது எனக்கு புரியுது. நிச்சயமா நம்ம இங்கேருந்து பேசுறது ஈஸி தான், இங்கேருந்து கேட்கறது ரொம்ப கஷ்டம், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ நம்ம வர டாபிக் குள்ள வருவோம். இப்போ லூக்காலையும் பார்த்தீங்கன்னா 23:36 அவருக்கு காடியை கொடுத்து அப்படிங்கிறதோட ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாக்டா அந்த வார்த்தை ஏசப்பா எங்க சொல்றாங்கன்னா, யோவான் 19:28. இதுல நானே வாசிக்கிறேன். யோவான் 19:28 ஏசப்பா சொல்றாங்க, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். இந்த இடத்துல ஏசப்பா என்ன சொல்றாங்க? எல்லாம் முடிஞ்சிச்சு. அவர் இந்த உலகத்துல பிதாவின் சித்தத்தை செய்கிறதா வந்தாரு. எல்லாமே முடிந்ததுக்கு அப்புறம் ஏசப்பா சொல்றாரு, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. ஏதோ ஒரு வேத வாக்கியம் நிறைவேறணும், அதுக்காக ஏசப்பா என்ன சொல்றாரு? நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. இப்போ ஃபர்ஸ்ட் ஏசப்பா நம்ம கிட்ட சொல்றது என்னதுன்னா, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதான தாகம். இப்ப இந்த மத்தேயு, மார்க், லூக்கால பாத்தீங்கன்னா இந்த 3 பேருமே சுவிசேஷ ஆகமங்கள். இவங்க 3 பேருமே டைரக்டா அங்க நடந்த சிச்சுவேஷனை பார்த்து எழுதியிருக்க மாட்டாங்க. நிறைய பேர்கிட்ட கேட்டு விசாரிச்சு எழுதினவங்க தான் இந்த மத்தேயு, மார்க், லூக்கா. யோவான் மட்டும்தான் ஐ விட்னஸ். நமக்கு அவர் தான் நேரா என்ன நடந்தது ஏசப்பா பக்கத்துல இருந்து பார்த்து எழுதி மெய்யான சாட்சியை கொடுக்கிறது தான் யோவானோட புஸ்தகம். அப்ப யோவான் தான் நமக்கு கண்டதை பார்த்து எழுதினது யோவான் தான். அப்ப யோவான் தான் சொல்றாரு ஏசப்பா தாகமா இருந்தார் அப்படின்னு. அப்ப நமக்கு இது ஒரு சம்மர் சீசன். அப்ப ஏசப்பாவும் என்ன பண்ணிருப்பாங்க, எவ்வளோ பாடுகள் அனுபவிச்சாங்க நமக்காக. இந்த கொல்கதா மலையில நமக்காக சிலுவையை சுமந்தாங்க. அப்ப நிறைய இடத்துல ஏசப்பா இன்வெஸ்டிகேஷனுக்காக கூட்டிட்டு போனாங்க. நிறைய இடத்துல நிறைய விசாரிச்சாங்க அவரை பத்தி. அங்க இங்க ஓடி அலைஞ்சு நிச்சயமா அவர் ரொம்ப டயர்டாகி என்ன இருப்பாரு, தாகமா இருக்குன்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக ஒரு தாகம் இருக்கு. அது எந்த வேத வாக்கியம்? சங்கீதம் 69:21.
இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, தாகத்துக்கு காடியை கொடுக்குறாங்க. அப்ப இந்த வேத வாக்கியம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக ஏசப்பா தாகமா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு முதல் வார்த்தையை வந்து சொல்றாரு. அப்ப காடியை வந்து அந்த ஜனங்க கொடுக்க, நம்மளும் அப்படிதான் நினைப்போம். தாகமா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா நம்ம கிட்ட நம்ம உலக பிரகாரமா யோசிப்போம். ஒருவேளை அவங்க ரொம்ப ஏதோ களைப்பா வந்திருக்காங்க போல, அவங்களுக்கு நம்ம தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். அதே மாதிரி அந்த போர் சேவர்களும் என்ன பண்றாங்கன்னா, ஏசப்பா தாகமா இருக்கிறாருன்னு உலக பிரகாரமா அறிஞ்சு மனுஷனுக்கு ஏற்றபடி என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்க காடியை வந்து அவருக்கு குடிக்க கொடுக்குறாங்க. இதுக்கு பின்னாடி இன்னொரு பேக்ரவுண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் ஏசப்பா எதனால தாகமா இருக்காங்கன்னா, சரீர தாகம். உடம்புல ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க, டீஹைட்ரேட் ஆயிடுச்சு பாடி, ரொம்ப வந்து தாகத்தினால தவிக்கும் போது தாகமா இருக்கிறேன்னு சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுல வந்து இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. என்னன்னா, இந்த எருசலேம் பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சிலுவைக்கு கொண்டு போகப்படும் போது அந்த மக்கள் வந்து பாடு அனுபவிக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த வழி தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீதியில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெண்கள் வந்து திராட்சரசத்துல வெள்ளை போலம் கலந்த தண்ணியை வந்து விற்பனை பண்ணுவாங்களாம். அது வந்து அவங்க வாங்கி குடிச்சாங்கன்னா அது நிமித்தமாக அவங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் அப்படின்றதுக்காக அந்த பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து வைப்பாங்களாம். அதே மாதிரி ஏசப்பாக்கு என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற வெள்ளை போலத்தை கொடுக்குறாங்க. ஆனா அதை வந்து நம்ம ஏசப்பா நம்ம அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன்னா மொத்த பாடையும் அவர் நமக்காக சிலுவையில சுமந்து தீர்க்கணும், அந்த வழி தெரிஞ்சாலும் என் மக்களுக்காக நான் மொத்த வழியை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து ஒரு போதை பொருளா சொல்லப்படுது. அது ஒரு நம்ம பெயின் கில்லரா சொல்லப்படுது. நம்ம ஒரு தலைவலி வந்தா ஒரு டேப்லெட் போடுவோம், அது உடனே சரியாகுங்கிற மாதிரி. சோ பெயின் கில்லரா வந்து சொல்லப்படுது. ஏசப்பாக்கு அந்த வழி தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக அதை கொடுத்தாங்க. ஆனா அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நமக்காக ஏன் வந்து அவர் தாகமா இருக்குன்னு சொன்னாரு அப்படின்றத பார்க்கும்போது கடைசியா நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ஆத்தும தாகத்தை குறிக்குது. ஏசப்பா நமக்காக வந்து ஒரு ஆத்தும தாகத்துல மேல சொல்றாங்க தாகமா இருக்கிறேன்னு. இதை வந்து பாருங்க, அதே இடத்துல என்ன நடக்குதுன்னா, மேல அந்த அவர் வந்து விழாவில் குத்தும் போது தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டதுன்னு இருக்கும். கடைசி சொட்டு ரத்த வரை நமக்காக கொடுத்துட்டாங்க. அவர் பாடியில ஒரு வாட்டர் கண்டென்ட்டும் இல்ல, தண்ணியும் நமக்கு ரத்தமும் நமக்காக கொடுத்துட்டாங்க. ரத்தம் வரும்போது அது ஒரு மீட்பை சொல்லுது. தண்ணீர்னு சொல்லும் போது நமக்காக ஏசப்பா வந்து ஒரு ஜீவ ஊற்றை வந்து உண்டாக்குறாங்க. இதுக்கான இருப்பிடம் பாத்தீங்கன்னா சகரியா 13:1. அங்க வந்து திறக்கப்பட்ட ஒரு ஊற்று, நமக்காக ஏசப்பா கிட்ட திறக்கப்பட்ட ஒரு ஊற்று வந்து உண்டாகுது. அது ஒரு நாள் வற்றாத ஊற்று, அது ஜீவ தண்ணீரான ஊற்று. அப்ப நமக்கு இங்க இந்த உலகத்துல நம்ம இருக்கோம், நமக்கு நிறைய வேர்ல்ட் டிசைர்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு இதை வச்சு நம்ம நோக்கி ஓடிட்டே இருப்போம். எதுக்கு மேலேயாவது ஒரு தாகம் இருக்கும், எதுக்கு மேலேயாவது ஒரு பற்று இருக்கும், ஒரு ஆசை, ஒரு கனவு, ஏதோ ஒரு பண ஆசையோ இல்ல பொருள் ஆசையோ ஒரு புகழ் ஆசையோ ஏதோ ஒண்ணு நம்ம அது மேல தாகமா இருப்போம், வாஞ்சியா இருப்போம். ஆனா ஏசப்பா வந்து இங்க என்ன சொல்றாங்க, நமக்கு இந்த உலகத்துல இருக்க எந்த ஒரு தாகமே நம்மளோட தாகத்தை தீர்க்கவே தீர்க்காதான். ஆனா ஏசப்பாவோட ஜீவ தண்ணீர் மட்டும்தான் நமக்கு தாகத்தை தீர்க்கிறதா இருக்கிறது. இதை நம்ம எதுல பார்க்கலாம்னா சமாரியா ஸ்திரீ கிட்ட பார்க்கலாம். ஏசப்பா ஃபர்ஸ்ட் தாகமா இருக்கிறேன்னு இங்க நம்ம இந்த சிலுவை பாடல பாக்குறோம். இதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க கிட்ட கேட்டாங்க, அவங்கதான் சமாரியா ஸ்திரீ. எனக்கு தாகத்துக்கு தான் போய் கேட்கறாங்க. அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த இது வந்து ஒரு மூவில நல்லா காட்டியிருப்பாங்க அழகா. அப்ப ஏசப்பா வந்து நிறைய பிரயாணம் பண்ணி ரொம்ப தூரம் நடந்து போவாங்க. போயிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணறு மேல போய் உட்கார்ந்து அப்போ வந்து அந்த சமரிய ஸ்திரீ தண்ணி மொள்ள வருவாங்க. அது வந்து ஒரு 6ஆம் மணி வேலை, இங்கேயும் அதே 6ஆம் மணி வேலை. அது வந்து நல்ல ஒரு 12 பகல், நமக்கு கொடுத்த டைமிங் படி 12 மணி நேரம். அந்த டைம்ல யாருமே வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா அந்த சமாரிய ஸ்திரீ ஒரு பாவம் நிறைந்த ஒரு பெண், யாருக்கு முன்னாடி அவ பார்க்க கூடாது, யாரும் நம்மளை பாத்திரக்கூடாதுன்னு அந்த 12 மணிக்கு வருவாங்க. அப்போ அந்த ஸ்திரீ அங்க வரும்போது அப்ப ஏசப்பா வந்து அவர்கிட்ட தாகத்துக்கு தான் கேட்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரே குடிச்சுக்கலாம்ல, ஏன் அவர்கிட்ட போய் கேட்கணும்? அப்ப கேட்கும்போது நான் வந்து ஒரு சமாரிய ஸ்திரீயா இருக்கேன், நீங்க ஏன்ட்ட வந்து தண்ணி கேட்கறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அப்ப ஏசப்பா வந்து என்ன சொல்லுவாங்க, இங்க இருக்கிற தண்ணி வந்து நமக்கு தாகத்தை வந்து தீர்க்காது, நான் கொடுக்கிற தண்ணீர் வந்து அது ஜீவ தண்ணீர், அது உனக்கு நீ குடிச்சனா அது உனக்கு திருப்பி தாகம் எடுக்காது அப்படின்னு வந்து சொல்வாரு. அதே மாதிரி அவளுக்கு நடந்த எல்லாத்தையும் ஏசப்பா வந்து சொல்வார். அப்ப அந்த ஸ்திரீ குடுகுடுன்னு ஓடி போய் அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே வந்து இதை சொல்வா, எனக்கு நடந்ததை ஒருத்தர் சொன்னாரு, அவரை வந்து பாருங்க, அவர் மேசியா தானான்னு வந்து பாருங்க அப்படின்னு போய் அந்த ஸ்திரீ வந்து சொல்வா. அந்த ஒரு ஸ்திரீ நிமித்தமாக அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே ரட்சிக்கப்படுவாங்க. அப்ப அவருக்குள்ள இருந்து எவ்வளவு பெரிய ஒரு ஜீவ ஊற்று புறப்பட்டிருக்கும்ல ஏசப்பா பேசின உடனே. அதுதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க. நம்ம வந்து இந்த உலகத்து தாகத்து பின்னாடி வந்து ஓடுறோம். ஆனா உண்மையாவே ஏசப்பாவுடைய தாகம்ன்றது ஆத்தும தாகம். நமக்காக எவ்வளவு பேர் ஏசப்பா அறியாத ஜனங்க, அந்த சமாரிய ஸ்திரியை போல நிறைய ஜனங்க அறியாம இருக்காங்க. அவங்களெல்லாம் ஏசப்பா பக்கம் திருப்பணுங்கிறது தான் ஏசப்பாவோட கடைசி ஆசையா இருந்துச்சு. ஏசப்பா வந்து எல்லாமே பண்ணாங்க. கடைசி வரைக்கும் அந்த கல்லனை கூட ஏசப்பா வந்து பிதா பக்கமா திருப்பி நீ என் கூட பரதேசில் இருப்பேன்னு சொன்னாங்க. இனிமே ஏசப்பா அங்க போயிட்டு
இறந்ததுக்கு அப்புறம் யார் வந்து இந்த ஆத்துமாக்களை எல்லாம் அறுவடை பண்ணுவா? அவ்வளோ பெரிய பொறுப்பை நம்ம கிட்ட ஏசப்பா வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம மேல இந்த உலகத்துல இருக்க எல்லா ஆத்துமாக்கள் மேலயும் ஏசப்பா வந்து ரொம்ப தாகமா இருக்கேன் அப்படின்றத வந்து சொல்ல வராங்க. இப்ப இதோட பலன் வந்து என்னன்றதை இதையும் நமக்கு வந்து ஏசப்பா வெளிப்படுத்தி காட்டுறாங்க. ஏசாயா 53:11-12 ஏசப்பா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். அவர் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாரு. ஏசப்போட சித்தத்தின்படி எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாரு. இப்ப அவருக்கு என்ன பங்கு? ஆத்துமா தான் கொள்ளை பொருளான பங்கு. இப்ப இங்க இருக்கிற எல்லா ஆத்துமாவும் ஏசப்படைய சமூகத்துக்கு போய் சேரணுங்கிறது தான் அவருடைய பங்கு. நிறைய புறஜாதிகள் இருக்காங்க, தெரியாத இயேசுவை தெரியாத ஜனங்கள்லாம் இருக்காங்க. நம்ம வந்து எப்பவுமே என்ன சொல்வோம்னா, ஏசப்பாவை திரும்பி திரும்பி பாவம் செஞ்சு சிலுவையில அறையாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன், ஏசப்பாவை திரும்பி திரும்பி தாகத்துக்கு உட்பட நம்ம விடக்கூடாது. தாகத்துக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு. நம்ம பசிச்சா கூட நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, கொஞ்ச நேரத்துல பசி வந்து ஆறிடும். நான் எப்போ கேட்டேன், இப்போ கொண்டு வந்து கொடுக்குறீங்களா, எனக்கு பசியே போயிருச்சுன்னு சொல்லுவோம். ஆனா தாகத்துக்கு அப்படி கிடையாது. தாகம் வந்து கொஞ்ச நேரம் ஆக ஆக, கொஞ்சம் டேஸ் போக போக தாகம் வந்து இன்னும் அதிகம் தான் நீடிக்குமே தவிர அது குறையவே குறையாதான். அப்போ ஏசப்பா இன்னும் தாகமா தான் இருக்காங்க. எவ்வளவு ஜனங்கள் அறியாம இருக்காங்க. அந்த ஆத்தும ரட்சிப்பை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், அவருடைய சமூகத்துல சேர்க்கணுங்கிறது தான் அவருடைய ஒரே தாகமா இருக்கு. நம்ம இனிமே ஏசப்பாவை என்ன பண்ண போறோம்? தண்ணினால தவிக்க விட போறோமா, இல்ல அவருக்காக நம்ம தண்ணி கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்த போறோமா அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்துல இருக்கு. இன்னையில இருந்தே நம்ம சிந்திப்போம், செயல்படுவோம். ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க, இந்த உலக பிரகாரம் பார்த்தோம்னா ஒரு பழமொழி இருக்கு, ஒரு சிறு துளி தான் ஒரு பெரு வெள்ளமா. அப்ப நம்ம வந்து ஒரு சிறு துளியா எழும்பும் போது நிறைய பெரும் வெள்ளத்தை ஏசப்பாக்காக உருவாக்கி அவருடைய தாகத்தை தணிக்கிறவர்களாய் மாறுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.